அதனால துளசி, அந்த இலையெல்லாம் நீயே எடுத்துரு. ஏன்னா சாப்பாடு போடுறவங்களை விட சாப்பிடுற இலையை எடுக்கிறவங்களுக்கு தான் நிறைய புண்ணியம் கிடைக்குமா, தெரியுமா? அம்மா துளசி, நீ போமா, இலைய நான் எடுக்கிறேன். பார்த்திபா, அவங்க உங்களுக்கு ஹெட். அவங்க என்ன ஆர்டர் போட்டாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஆனா எனக்கு நீங்க அப்பா. நீங்க இதெல்லாம் எடுக்க கூடாது, நானே எடுத்துக்கிறேன். இந்த விஷயத்துல எனக்கு உங்க உதவி தேவையில்லை. ஓகே? நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. வாங்க. பைரவி, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. ஆமாமா, நல்லா தான் இருக்கும். ஆமா பார்த்திபா, நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் டேஸ்ட் பாக்குறேங்கிற பேர்ல நல்லாவே சாப்பிட்டிருப்பாரு இல்லையா பார்த்திபா? அண்ணா? ஆமாமா, நல்லா சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லா இருக்கு. அப்பா, நீங்க போங்கப்பா, நான் தாம்பூலம் வாங்கிட்டு வரேன். இத்தனையும் நான் பொறுத்துக்கிட்டது அது ஒண்ணுக்காக தான். இன்னும் ஏன்பா நின்னுட்டு இருக்கீங்க? நான் தான் உங்களை போங்கன்னு சொல்றேன்ல, போங்கப்பா. நீங்க எல்லாம் உட்காருங்கம்மா, பைரவி தாம்பூலம் கொடுப்பா. தாம்பூலத்தை எடுத்து வைங்க, வந்து வாங்கிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போனாளே. சத்யவதி, அம்மா, இது இங்கே இருக்கட்டும், நீ இத பத்திரமா எடுத்து வை. சத்யவதி. அம்மா. ம் ம், சரிம்மா. இந்தாங்கம்மா. என்ன துளசி, அவங்களுக்கெல்லாம் பட்டு சேலை, உனக்கு காட்டன் சேலைன்னு யோசிக்கிறியா? நான் எதுவும் யோசிக்கல. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் மஞ்சள் குங்குமத்தோட தாம்பூலம் வாங்க தான் வந்தேன். நீங்க விலைக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. நீங்க பண்ற காரியத்தோட அர்த்தம் தெரியாத பச்சை புள்ள இல்லனா தாம்பூலத்தை கொடுங்க.
உங்களோட புத்தி தெரிஞ்சிருந்தும் நான் அமைதியா இருந்தது இந்த தாம்பூலத்தை வாங்கறதுக்கு தான். அதுவும் இல்லாம பூஜை பண்ணி சீர் கொடுக்கறவங்களோட மனச சீர்குலைக்க கூடாதுங்கிறது தான் தர்மம். அந்த தர்மத்தையும் நான் கடைபிடிச்சேன். இப்போ அர்ச்சதை போட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பவித்திரமா பூஜை பண்ணா நீங்க பண்ற ஆசீர்வாதத்தோட பலன் உங்களுக்கு தான். அதனால யோசிச்சு பண்ணுங்க. நெல்லு, வந்த வேலை முடிஞ்சதும் அப்படியே போயிடுவியா? கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு போலாம்ல? செய்யலாமே. என்ன செய்யணும்? துளசி, சமைச்ச பாத்திரங்களை கொஞ்சம் கழுவி கொடுத்துட்டு போனோம். நீ வந்ததுல இருந்து என்ன பண்ண? சும்மா ஜாலராதானே அடிச்சிட்டு இருந்த. அந்த வேலைய நீயே செய்யக்கூடாது? கொஞ்சம் உடம்பாவது குறையும்ல. அப்படியே போட்டேன்னா முதலாளி பக்கத்துல நின்னுட்டு இருந்தா நானும் முதலாளின்னு சீன் போடுறல. நீயும் அதை பண்ணலாம்ல. வெட்டியா இத்தனை பேர் இருந்துகிட்டு வெளியெல்லாம் ஆள் தேடுறீங்க. கொஞ்சம் ஓடி ஆடி உழைச்சா உடம்பும் குறையும், மூளையும் வளரும். ஏய், பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் தெரியாம இப்படி பேசிட்டு இருக்க? சின்னவங்கள நீங்க எப்படி நடத்துறீங்களோ அப்படிதான் அவங்களும் உங்களை நடத்துவாங்க. மரியாதை எல்லாம் கேட்டு கிடைக்கிறது இல்ல, அது தானா வரணும். இந்த துளசி நல்லவங்களுக்கு நல்லவ, கெட்டவங்களுக்கு ரொம்ப கெட்டவ. வரட்டா? பாத்தீங்களா பாத்தீங்களா சித்தி, அவ திமிர? திமிரோ தைரியமோ, நீ நினைச்சதெல்லாம் முடிஞ்சதில்ல. அத்தோட விடு பைரவி. அம்மா, அவ பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களை அப்படியே சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குமா? துளசி, வந்துட்டியா? பின்ன வராம அங்கே இருப்பனா என்ன? இருந்துட்டு வந்திருந்தா அதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? விரதம் நல்லபடியா முடிச்சுதா? அத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்களா உன்ன? பிரம்மாண்டமா நடந்துச்சுமா. அற்புதமா பாத்துக்கிட்டாங்க. பைரவி அத்தை இவ்ளோ பாசத்தை இத்தனை காலமா எங்கதான் மறைச்சு வச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியலமா. அப்பப்பா, என்ன வரவேற்பு, என்ன உபசரிப்பு, என்ன மரியாதை. திருஷ்டி சுத்தி தான் போடணும் போங்க. எனக்கு கொடுத்த மரியாதை அளவுக்கு அங்க யாருக்குமே கொடுக்கலமா. ஏன் துளசி பண்ணது, ஏன் துளசி செஞ்சது, ஏன் துளசிக்கு அப்புறமா தான், ஏன் துளசி தான் முதல்லன்னு துளசி நாமத்தை தவிர வேற வார்த்தையே பேசல.
துளசி துளசி துளசின்னு ஒரு லட்சம் முறை கூப்பிட்டுருப்பாங்கம்மா. அப்பப்பப்பப்பா, எனக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பெருமை, எனக்கு கர்வமாவே இருக்குமா. அவ்வளோ ஏமா மொத்த பூஜையையும் விரதத்தையும் என் கையாலேயே செய்ய வச்சாங்கன்னா பாருங்களேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாவும் இருக்கு. ஏன் தெரியுமா, எங்க அண்ணி உன்னை அந்த மாதிரி பாத்துக்கிறவங்க இல்ல. நான் கவலைப்படக்கூடாதுன்னு நீ எவ்வளவு சூப்பரா பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியும். அவங்க உன்னை எவ்வளவு நல்லா பாத்திருப்பாங்கன்றது உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதே. சதனத்தை கூட காணோமே. உன் கையால தான் எல்லாருக்கும் மஞ்சளை கொடுத்திருப்ப. அது கூட உன் விரல இல்லையே. கொடுத்திருந்தா இருக்கும் இல்லையா? நீ எவ்வளவு கண்ணீர் விட்டேன்னு உன் கண்ணே சொல்லுதே. இல்லம்மா, நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நீ வேலைக்காரங்க மாதிரி வேலை செஞ்சுட்டு பார்த்தேன். நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அம்மா, சாப்பாடு போடுறது புண்ணியம் தானம்மா. ஆமா ஆமா, உங்க அப்பா செஞ்சது புண்ணியம்தான். பிறந்த வீட்டு மஞ்சள் குங்குமத்துக்கும் சேலை ஜாக்கெட்டுக்கும் ஆசைப்பட்டு நான் உங்களை அனுப்பி வச்சது ஏன் தப்புதான். தப்பும் இல்ல, எதுவும் இல்ல. தேவையில்லாம நீ கவலைப்படாதம்மா. நான் என்ன ஏதோ தெரியாதவங்க வீட்லயே போய் வேலை செஞ்சேன்? மாமா வீட்ல தானம்மா போய் வேலை செஞ்சேன். அந்த வீட்டுக்கு நான் இப்பவாவது போய் ஜாலியா சுத்திட்டு வந்தனேன்னு சந்தோஷப்படுங்கம்மா. நீ ஜாலியா சுத்தினியா இல்லையான்னு எனக்கு தெரியும். அவங்க உன்னை கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டாங்கல்ல. அம்மா, கருவேப்பிலையும் இல்ல, கொத்தமல்லியும் இல்ல. நான் கவலைப்படக்கூடாதுன்னு கவலையெல்லாம் உன் மனசுக்குள்ள மறைச்சு வச்சு நீ பெரிய மனுஷி ஆயிட்ட. நான் பாவிமா, பாவி. அனாவசியமா உங்களை அங்க அனுப்பி வச்சிட்டேன். அம்மா, நான் இதுக்கெல்லாம் ஃபீலே பண்ணல. நீ ஃபீல் பண்ணி அப்புறம் என்னையும் ஃபீல் பண்ண வச்சிடாத. கவலைப்படாதம்மா. சிவகாமி, கவலைப்படாதன்னு சொல்றேன்ல. போடி. அம்மா, அம்மா. விஸ்வா, வந்துட்டியா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு சந்தோஷமே. விஸ்வா, உன்னோட சந்தோஷத்தை பாக்குறப்போ நீ தான் ஜெயிச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடா. நான் ஜெயிச்சது இருக்கட்டுமா,
அதுல நான் மட்டும் தனியா நின்னு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு ஜெயிக்க வச்சிருக்கேம்மா. இந்த வெற்றி உன்னோடதுமா. என்னோடது எப்படிடா ஆகும்? கஷ்டப்பட்டு ஆடி நீ தானே ஜெயிச்சிருக்க. என்னோட பயம் உன்னை ஆட விட மாட்டேன்னு சொன்னதுதான். இல்லனா நீ பெரிய கிரிக்கெட்டர் ஆக வேண்டியவன் தான். சரி வா உள்ள போலாம். அம்மா அது என்னம்மா சிம்பிளா வான்னு கூப்பிடுற? சும்மா வெளியே போயிட்டு வந்தா இல்ல காலேஜுக்கு போயிட்டு வந்தா தினமும் எனக்கு திருஷ்டி சுத்தி போடுற நீ. நான் ஒரு மேட்சே ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். திருஷ்டி எடுக்காம உள்ள வான்னு கூப்பிட்டா எப்படிமா? அதுவா, டெய்லி நீ வெளியில போறப்பவும் வரப்பவும் அந்த துளசி பிசாசு இருக்கால அவளோட கொல்லிக்கண்ணு உன்னை பாக்கும். ஆனா இன்னைக்கு அவ நம்ம வீட்டுல தானே இருந்தா. அப்படி இருக்கிறப்போ உன் மேல திருஷ்டி எங்க இருந்துடா வரும்? அதனாலதான் நேரா உள்ள வாடான்னு கூப்பிடுறேன். அதானா? அதேதான். தினமும் எப்பெல்லாம் அவளோட பார்வை என் மேல படுதோ எனக்கு திருஷ்டி விழுந்து நான் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடுது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே ஆகலமா. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ அவளை இன்னைக்கு நீ கிரவுண்டுக்கு வரவிடாம பண்ணிட்டமா. விஸ்வா, நான் தான் சொன்னேன்ல, உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். மா பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்கம்மா நீங்க. விஸ்வா, உனக்காக செய்யற எதுவுமே எனக்கு ரிஸ்க் இல்லடா. ஆமாம்மா. ஆமா, எப்படி அவளை ஆஃப் பண்ணீங்க? இப்ப அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல நீ உள்ள வா. அம்மா, அவ மட்டும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்திருந்தா செஞ்சுரி மேல செஞ்சுரி அடிச்சு உனக்கு கிஃப்டா கொடுத்துட்டு இருந்திருப்பேன். விஸ்வா, ராத்திரி நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி ஒரே ஒரு மேட்ச் ஆட உனக்கு நான் சான்ஸ் கொடுத்தேன். நீ ஆடுன, ஜெயிச்சிட்ட, அவ்வளவுதான். மறுபடியும் நீ கிரிக்கெட்டுக்கு போகவே கூடாது. இது பாரு விஸ்வா, உன் நெத்தியில அடிபட்டத நான் இன்னும் மறக்கலடா. சரி சரி, முதல்ல உள்ள வாங்க. சுரேஷ், வண்டி கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. அன்னைக்கு உங்க அண்ணி பேசினது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. அவ பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருமா. என்னன்னு இப்படி சொல்றீங்க? அண்ணியோட குணம் தெரிஞ்சது தானே. இவ்ளோ காலம் அவங்க அப்படி இருந்தது இல்லையே, நடுவுல தானே இப்படி. நிச்சயமா அவங்க மறுபடியும் மாறிடுவாங்கண்ணே. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அண்ணி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற நேரம் வரும்னு. அண்ணிய பத்தி நீங்க எனக்கு எந்த விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேனே. அத நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க, சரியா? நாம சந்திச்சு பேசுறத அண்ணி பார்த்தாங்கன்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துரு போது. நீங்க கிளம்புங்கண்ணே. புரிஞ்சுக்கிற தன்மை உள்ள ஒரு தங்கச்சி எனக்கு கொடுத்ததுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வரமா, பாத்துப்போம்.